கவர்னர் முன்னாடியே அதை புறக்கணிக்கல, முன்னாடியே கவர்னர் புறக்கணிக்கவே இல்லை. அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரா சார்? இல்ல இல்ல, அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரு. இதை வாசிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் லைவ்ல பாத்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க எல்லாம் லைவ்ல பாத்துட்டு தானே இருக்கீங்க. இப்ப இங்க அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப இன்னைக்கு அது எனக்கு தெரியாது. நீங்க வேணா இங்க வேணா பேசிக்கங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. இப்ப இங்க இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெளிவா சொல்லிட்டேன். கவர்னர் வந்து முரண்பாடு கிடையாது, உட்கார்ந்து முழுசா கேட்டு முடியும் போது ஏற்கனவே அதோட குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவர்னர் உரையிலேயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இவ்வளவு நிதி தேவைப்படுது, மத்திய அரசு தரல, நாங்க மாநில அரசு செஞ்சோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாங்க அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனா அவரு கவர்னர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எப்ப பிரச்சனைனா கோட்சே சவார்கர் ஏன் வருது அப்படின்னு அதுலதான் இல்ல, மாநில அரசு கேட்கற உரிமை. அது எந்த திட்டத்துல எந்த கெட்டுல எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அவங்க மத்திய அரசு கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இன்னைக்குள்ள மரபு மீறியது யார்? அது நான் ஒத்துக்கிறேன். இல்ல அப்படி நான் அப்படி எந்த ட்ரெடிஷனையும் சேஞ்ச் பண்ண நான் நினைக்கல, நான் சொல்லவும் இல்லை. இல்ல நான் அவருடைய கருத்தை அவர் சொன்னார். அவருடைய கருத்தை சொன்னார். ட்ரெடிஷனை மாத்திரம் அவருடைய கருத்தை அவர் சொன்னாங்க. ஆனா எங்க முரண்பாடு வந்தது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சார் கவர்னர் ஆனா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகம் கொடுத்திருப்பாங்கல்ல, ரஃப் காப்பி கொடுத்திருப்பாங்க, அது அப்பவே புறக்கணிச்சிருந்தாரு. திரும்ப இவங்க அரசு திணிச்சு வாசிக்க சொல்லி இல்ல அப்ப ஓகேன்னு சொல்லி இங்க வந்து வேண்டாம் சொன்னாங்க. அது என்னன்னு கேக்குறேன். அதுதான் இல்ல, அதாவது என்னன்னா, பொதுவா கவர்னர் ஆங்கிலத்துல வாசிக்கிறதும் சபாநாயகர் தமிழ்ல வாசிக்கும் ஒரு இது. ஆனா சபாநாயகர் கவர்னரே நீங்களே வாசிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தான். அதனால தமிழ்ல பொதுவா சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல பொதுவாகவே இது தமிழில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் சபையில் ஏற்றுக்கொள்ளும்பாடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது அமைச்சர் பேசினது எம்எல்ஏ சபையில் ஏற்றிட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு இதுதான். கவர்னர் முன்னாடியே அதை புறக்கணிக்கல, முன்னாடியே கவர்னர் புறக்கணிக்கவே இல்லை. அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரா சார்? இல்ல அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரு. இதை வாசிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் லைவ்ல பாத்துட்டு தானே இருக்கீங்க. புதுசா கேட்டிருக்கீங்க. அண்ணா அவ்வளவுதான் முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம்.